ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ருட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய க்ளீனிங், டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைம் வந்தாச்சு. ஸோ நான் என்னுடைய பசங்களுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரியும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டே. நான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்போ காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது என் பையனுடைய கபோர்டு கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அவனோட டெய்லி வேர் ஷர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் டெய்லி வேர் பேண்ட் எல்லாம் இருக்குது. நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் இன்னர்ஸு, கொஞ்சம் ரேராக எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நடுவில் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் இருக்கிற ஸ்பேஸில் ஸ்வெட்டரு, கேப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே அவனோட ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜாக்கெட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் கொஞ்சம் ரேராக எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, பார்ட்டிக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ் மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் கர்ச்சீஃபும் சாக்ஸும் வச்சுருக்கேன். இது என் பொண்ணோட கபோர்டு. இதையும் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். மேலே ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு, பார்ட்டி வேரெல்லாம் மேலே ஹேங் பண்ணி வச்சுட்டேன். இங்கே நானே ஒரு ஆர்கனைசர் பண்ணி அவளோட டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு, பேண்ட்டு, ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறமா ஃப்ராக்கு, மிடி அந்த மாதிரி பிரித்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே கலையாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஷெல்ஃபில் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வச்சு வெளியில் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெளியில் போட்டுட்டு போகிற டாப்ஸு, ஃப்ராக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜீன்ஸ் பேண்ட்டு, கேஷுவல் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் ஸ்விம்மிங் சூட்டு, அவளோட ஸ்விம்மிங் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு பழைய நைட்டியை வச்சு ரேப் பண்ணி நானே செஞ்சது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்லிப்பு, ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் அண்டர் கார்மெண்ட்ஸும் ஷார்ட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இவளோட ரேக்கும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ சின்னதான ட்ரெஸ்ஸு, இனிமேல் யூஸ் ஆகாத ட்ரெஸ்ஸு எல்லாம் இந்த மாதிரி பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். யாருக்காவது டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா என் பையன் ரொம்ப சின்ன வயசில் யூஸ் பண்ண தொட்டில், சின்ன சின்ன பெட்ஷீட்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு யூனிஃபார்மு. ஸோ ஒரு செட்டு ஒயிட் யூனிஃபார்மும் 2 செட்டு ப்ளூ யூனிஃபார்மும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக சாக்ஸும் வாங்கியாச்சு. ஸோ ஸ்கூல் யூனிஃபார்முக்கு லெக்கிங்ஸ் வேர் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த வருஷம் யூனிஃபார்முக்கு மேட்சாக ஒரு லெக்கிங்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமா என் பொண்ணுக்கு இந்த ரெகுலர் பேண்டீஸ் மாதிரி வாங்காமல் எப்பயுமே ப்ளூமர்ஸ் தான் நான் வாங்குகிறேன். என்னோடய கிட்ஸ் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பசங்களுடைய பேண்டீஸ்லலாம் இந்த எலாஸ்டிக் சீக்கிரமாக போயிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் எப்பயுமே பாடி கேர் பிராண்டில் தான் இன்னர்ஸ் வாங்குகிறேன் என் பசங்களுக்கு. விலை கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். எலாஸ்டிக்கெல்லாம் போகிறதே இல்லை, நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒருவேளை இது உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி வாங்கலாம். ஸோ எங்கள் குட்டி பையனுக்கு ஷர்ட்டுக்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் பனியன் வாங்கியிருக்கேன். இதுவும் பாடி கேர் பிராண்டு தான். இது துவைச்சோம்னா லாங்காலாம் ஆகிறதில்ல. இந்த துணி நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் குட்டி பையனுக்கு இந்த அண்டர் பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்.
அப்புறமா பெங்களூரில் பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் யூனிஃபார்ம் கூட ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு போகணும். அதனால் அவளுக்கு யூனிஃபார்முக்கு மேட்சாக ஒரு ஜாக்கெட்டும் வாங்கியிருக்கோம். அப்புறமா இந்த வருஷம் வந்து புது லன்ச் பாக்ஸ் வாங்கினோம். போன 2 வருஷமாக வந்து நானோ 9 லன்ச் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த வருஷமும் நானோ 9 லன்ச் பாக்ஸே வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் புது மாடல். இதுக்கு லிட்டும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஃப்ரேம் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு. அதுக்குள்ளேயும் வந்து ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் லீக் ஆகாது. நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது மூடி. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இது நான் வாங்கினேன். இது அமேசானில் தான் வாங்கினேன் நான். போன வருஷம் இந்த லன்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு லிட்டு வந்து பிளாஸ்டிக்கு. உள்ளெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து மாற்றிட்டோம். ஏன்னா லன்ச் பேக்கில் தான் வாட்டர் கேனும் எடுத்துகிட்டு போவாள். அதனால் அவளுக்கு இந்த ஜூட் லன்ச் பேக் வாங்கினேன். உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லன்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இது வாங்கினேன். வாட்டர் கேன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வாட்டர் கேன் வாங்கியிருக்கேன். லிட்டு வந்து இப்படி இருக்குது. உள்ளே வந்து ஸ்டீலு, வெளியே மட்டும்தான் பிளாஸ்டிக்கு. ஸோ லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதால கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். ஸோ லன்ச் பாக்ஸ் கூட வந்து வாட்டர் கேனும் வச்சு லன்ச் டவலெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இந்த லன்ச் பேக் வாங்கினேன். அப்புறமா பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது மேக்னட் டைப்பு. இதிலே வந்து ஷார்ப்னர் இருக்குது. உள்ளே வந்து ஒரு ரப்பரும் பென்சில்ஸும் வச்சுருக்கேன். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பென்சிலு. இது ரீசைக்கிள்டு பேப்பரில் பண்ணின பென்சில். இது இங்கே வந்து சீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து விதைகள் இருக்கும். காய்கறி விதை, கீரை விதை, அந்த மாதிரி ஏதாவது விதை இருக்கும். ஸோ பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணி சின்னதாயிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம தொட்டியில் புதைச்சி வச்சோம் அப்படின்னா செடி வரும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பென்சில் வாங்கினேன். அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென்சில்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு கலர் பாக்ஸும் ஸ்கேலும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கினோம். இந்த பாக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து மேஜிக் பாக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மினி அண்ட் டிசைனில் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து ஒரே செகண்டில் நம்ம பென்ட் அண்ட் டிசைனாக மாற்றிக்கலாம். மறுபடியும் வேணும்னா மினி அண்ட் டிசைனாக மாற்றிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கினேன் என் பொண்ணு. இது அமேசானில் இருக்கான்னு தெரியல. இருந்துச்சுன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ வந்து யூனிஃபார்மும் புக்ஸும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டு நானே செஞ்சது. இதை வச்சு இதில் வந்து புது யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் முன்னாடி பழைய யூனிஃபார்ம் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து அவளோட கராத்தே ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு அதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த குட்டி ட்ரேயில் வந்து அவளோட சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து அவள் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற லெக்கிங்ஸு, ப்ளூமர்ஸு அதெல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து லன்ச் டவலு, கர்ச்சீஃபு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவளோட புக் ஷெல்ஃபையும் வந்து டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மேல் ஷெல்ஃபில் இருக்கிற 2 பேஸ்கெட்டும் வந்து என் பொண்ணுக்கு. இந்த பேஸ்கெட்டில் வந்து அவளோட ஸ்கூல் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வச்சுக்குவா. இந்த பேஸ்கெட்டில் வந்து ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்கு அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. நடுவில் வந்து கொஞ்சம் ரஃப் நோட்டு, பழைய நோட் புக்கில் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடுவில் வச்சுருக்கோம். கீழே இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து என் பையனுடைய ஸ்டோரி புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பேக் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ நான் வந்து புக்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எங்கள் ஹோம் லைப்ரரி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கிட்ஸோட புக் ஷெல்ஃப் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் வாங்கலான்னு கொஞ்சம் சஜஷன்ஸ் கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ டீக்ளட்டர் பண்ணினதில் போன வருஷத்தோட புக்ஸ் எல்லாம் வந்து யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீந்து போன நோட் புக்ஸு, ரஃப் நோட்டு தூக்கி போடுறதுக்காக இந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வந்து துவைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அரை பக்கெட்டு சுடு தண்ணி, லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஷாம்பு ஊற்றிக்கிறேன். ஹார்ஷான சோப்பெல்லாம் போட்டு துவைச்சோம்னா பேக்கில் இருக்கிற பிரிண்ட் எல்லாம் போயிடும். அதனால் ஷாம்பு ஊற்றி துவைக்கிறது வந்து நல்லது. கொஞ்சம் திருப்பி விட்டு ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுக்கெல்லாம் வந்துடும். இது ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சு லைட்டாக ப்ரஷ் போட்டு தேய்ச்சி நான் வந்து துவைச்சி இப்போ காய வச்சுருக்கிறேன்.
காய வைக்கும் போது இப்படி கவுத்தி காய வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சு காஞ்சிரும். இப்போ வந்து புது புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கு வந்து இப்போ கவர் போட போகிறோம். அதுக்கு வந்து லேபிளு கவரெல்லாம் வந்து ரெடியாக வாங்கி வச்சுருக்கேன். எப்பயுமே புக்ஸுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் கவர் போடுவார். அது அவருடைய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவர் கவர் போடுறதையும் பாருங்கள். ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி பின் பண்ணுறாரு. ஸோ பின் பண்ணும்போது ஒரு பேப்பரை சேர்த்து அந்த அட்டை கூட வச்சு நம்ம பின் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் அட்டை மட்டும் வச்சு பின் பண்ணோம்னா அட்டை தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னரை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் பின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேப்லர் போட்டு நம்ம அட்டை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. செல்லோ டேப் போட்டு போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அவ்வளோதான், நீட்டாக அட்டை போட்டாச்சு. என் பொண்ணு வந்து லேபிள் எல்லாம் ஒட்டி ரெடி பண்ணிட்டா. அவ்வளோதான், ஸ்கூலுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்கள்லாம் ரெடியா? எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.